இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எழுதுறது. ஸ்க்ரீன் ப்ளேக்குன்னு இது இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் சில பேர் அதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வழியில் போனால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் ஒரு மெத்தட்ஸ் எல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான மெத்தட் தான் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர். 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்னா சிட்ஃபீல்டுன்னு ஒருத்தர் பல படங்களை அனலைஸ் பண்ணி இந்த ஃபார்மெட்டில் எடுத்தால் கதை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கொடுத்தாரு. அதுதான் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர். இது மாதிரி நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் பிளேக்கு. அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இல்லை. ஜஸ்ட்டு 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரை மட்டும் பற்றி பார்க்கலாம். ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த. படத்தை 3 பங்காக பிரிச்சுக்கோங்க. முதல் 30 நிமிஷம், அதுக்கப்புறம் 60 நிமிஷம், அதுக்கப்புறம் கடைசியாக 30 நிமிஷம். 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்திருக்கு. அதில் ஒரு முக்கியமான படம் அப்படின்னா கர்ணன். ஒரு கதையை 3 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கணும். ஒன்று ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3. ஆக்ட் 1ங்கிறது செட்டப். அதில் தான் ஹீரோ யார், ஹீரோயின் யார், வில்லன் யார், அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, மற்ற கேரக்டர்ஸ்லாம் யாருங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுற இதெல்லாம் ஆக்ட் 1ல் தான் வரும். ஆக்ட் 2ல் என்ன கதை எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் வரும். மெயினான பிளாட்னா அதுதான். அந்த ஆக்ட் 2 தான் மெயினான விஷயம். ஆக்ட் 3 ஃபுல்லாகவே கிளைமேக்ஸ் தான். அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் என்னென்னா அது என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் ஓவராலாக 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர். இந்த ஆக்ட் 1 முடிஞ்சோட ஒரு பிளாட் பாயிண்ட் வரும். அந்த பிளாட் பாயிண்ட் தான் ஆக்ட் 2க்கு புஷ் பண்ணும். அதே மாதிரி ஆக்ட் 2வோட எண்ட்லேயும் ஆக்ட் 2வோட எண்ட்லேயும் ஒரு பிளாட் பாயிண்ட் 2 வரும். ஸோ அதுதான் கிளைமேக்ஸுக்கு புஷ் பண்ணும். இப்போ ஒரு கர்ணன் படத்தை வச்சு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அரை மணி நேரத்தில் அந்த பஸ்ஸில் இருந்து தனுஷ் கீழ் விழுற சீன் வரும். அது மூலமாக என்ன இது பண்ணியிருப்பாங்கன்னா, இது ஹீரோவோட வாண்ட் என்ன அப்படிங்கிறத தெளிவாக இது பண்ணியிருப்பாங்க. அவனுக்கு அந்த ஊரில் பஸ்ஸு நிற்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஹீரோவோட வாண்ட்டு. பட் அதுக்கு முன்னாடியே ஏன் நிற்கணுங்கிறதுக்கான ஒரு இன்சைட்டிங் இன்சிடென்ட்டும் 15வது படம் ஆரம்பித்து 15வது நிமிஷத்தில் வரும். அந்த ஒரு பொண்ணு 96 ஜானு அதில் போவாங்க. அப்போது ஒருத்தங்க தப்பாக வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க பஸ் ஸ்டாண்டில். ஸோ அதனால ஒரு பிரச்சனை வரும். ஸோ இந்த பிரச்சனையினால் படிக்க முடியல. அதனால் இவங்களுக்கு ஒரு ஊருக்கு பஸ் வேணும் அப்படிங்கிறது இந்த கதையோட மெயினான ஒரு பிளாட்டு. ஸோ இன்டர்வலில் அது கிடச்சிரும். ஆனால் அது மூலமாக வேறு பிரச்சனை வரும். அதுதான் மீதி கதையாக இருக்கும். நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிருக்கீங்களா? அதுக்கு எப்படி ஆரம்பிக்கணும், எங்கேருந்து கதை எழுதணும், கதை எழுத தெரியல, அதெல்லாம் உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான் அந்த வீடியோ. இதில் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் மட்டும் இல்லை, நீங்கள் ஃபுல் ஃபீச்சர் ஃபிலிமே கூட எடுக்க முடியும். ஏன்னா டேரக்டர் கிறிஸ்டோஃபர் நோலன்லாம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் 2-3 பண்ணிவிட்டு டேரெக்டாகவே அவரே சொந்த பணம் போட்டு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாரையும் வச்சு அவரே ஒரு முழு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ யார் வேணால் பண்ணலாம். நம்ம இப்போது அந்த காலத்தில் ஃபோன்லாம் கிடையாது, ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் கேமரா தான் இருக்கணும், கேமரா வாங்கி தான் பண்ண முடியும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லார் கையிலுமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது. அதனால் நம்ம ஒரு ஃபோன்லேயே முழு படத்தை கூட நம்ம எடுக்க முடியும்.